திருச்சிற்றம்பலம். Please sit in the comfortable meditative posture. அனைவரும் ஒரு தியான ஆசனத்தில் ஸ்திரமாக சுகமாக அமர்ந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கையை அஞ்சலி முதிரால் வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சாரணை பண்ணலாம். ஓம் நமோ சிவாய. 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 மந்திர அதிர்வுகளை கவனிக்கலாம். மூலன்னுரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தியருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞானத் தலைவனை நண்ணுவரன்றே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். நிதானமாக கண்களை திறந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? அப்புறம் ஸ்கிரீன் டிஸ்பிளேல இருக்கா? இந்த 2 மட்டும் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கேக்குது, தெரியுது சார். ஸோ சென்ற வாரம் பார்த்த 2 திருமந்திரங்களை பார்த்துட்டு நம்ம புதிய திருமந்திரம் பார்க்க போகலாம். உகந்து நின்றே படைத்தான் உலகேலும். உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி. உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம். உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே. இறைநிலை விருப்பப்பட்டுதான் படைத்தது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லப்படுது. படைப்பு தியரி, உண்மையிலேயே படைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாம். ஸோ இங்க படைத்தான் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலுக்காக நம்ம வச்சுக்கிறோம். ஓகே. ஆதி படைத்தனன் 50 பூதங்கள், ஆதி படைத்தனன் ஆய பல்வூழிகள், ஆதி படைத்தனன் எண்ணிலை தேவர், ஆதி படைத்த அவையும் தாங்கி நின்றானே. படைத்ததெல்லாம் அவனே தாங்கி நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. வேதாந்த பிலாசபில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிலாசபில கொஞ்சம் சைவ சித்தாந்தத்துல இருந்து எல்லாமே கொஞ்சம் வேறு விதமான கண்ணோட்டங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் எப்படியா இருந்தாலும் எல்லாமே புரிதலுக்காக தான் பயன்படுத்துறோம். இப்ப இந்த சென்ற வாரம் பார்த்ததுல இறைவன் படைத்து காத்து வருகிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த 2வது தந்திரத்துல இறைநிலையினுடைய தன்மைகளை நம்ம பார்த்து வரோம். இறைவன் எப்படி இருக்கான், எல்லாத்துக்குள்ளார இருக்கான், இறைவன் எப்படி வியாபித்து இருக்கிறான், பஞ்சபூதங்களாக அவனே மாறி இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இங்க படைத்தனன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. படைக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு எதெல்லாம் படைச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த திருமந்திரம் பார்த்தோம்னா, இன்றைய திருமந்திரத்தோட இன்னைக்கு இருந்து ஒரு செயல் நம்மளுடைய அடிப்படையில் என்ன இருக்க போகுதுன்னா, திருமந்திரத்தோடு திருக்குறளும் ஒன்னா சேர்த்திருக்கோம். இதுல யாருக்கும் ஒன்றும் சிரமம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருமூல வள்ளுவம்னு சொல்லலாம் அது. ஸோ அவ்வளோதான். சும்மா ரொம்ப சிம்பிளா 2 ஒண்ணுதான்.
ஒன்று 4 அடியில் இருக்கு, ஒன்று 2 அடியில் இருக்கு, அவ்வளவுதான். அடிகள் 4 2ஆக இருந்தாலும் அதனுடைய கருத்துல ஒன்னாதான் இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆருயிர் ஆக்குகின்றான் கர்ப்ப கோலத்திலிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. நோ ப்ராப்ளம். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆருயிர் ஆக்குகின்றான் கர்ப்ப கோலகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. இந்த தத்துவங்களை தெரிந்துக்கிறதுனால நமக்கு என்ன சார் பலன்? முதல்ல, உங்க வாழ்க்கையில துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது இனிமேல் வராது. அப்ப துக்க நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இப்ப இந்த இறைவன் வந்து படைத்தான் படைத்தான்னு சொல்றோம். இப்ப படைத்தது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய படைக்க வேண்டிய நோக்கம் என்ன? விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவன், அவனுக்குன்னு எதுவும் தேவை கிடையாது. அவனுடைய படைப்பினுடைய அவசியம் என்ன? சரி, அப்படியே படைத்தான்னு சொன்னா அவனுக்கு வேறான பொருள் வேறொன்று இல்லை. அப்பேற்பட்ட இறைவன் எதை கொண்டு படைத்தான்? இதெல்லாம் தர்க்கத்துல கேள்வி வரும் இல்லையா? நமக்குள்ளாரே தர்க்கவாதத்துக்கு வரும் இப்படியெல்லாம் வரும்போது. அதுக்கு அப்ப அந்த மாதிரி படைத்தான் அப்படிங்கிற ஒரு பக்கம் முதல்ல படைத்தானுங்கிற கான்செப்டுக்கு வரணும். அதன் பிறகு அந்த படைப்புல இருந்து அந்த படைப்பு இப்படி ஒரு கேள்வி உருவானதுக்கு அப்புறம் இந்த படைப்பு கிரியேஷன்ல இருந்து படைப்புல இருந்து பரிணாமத்துக்கு மாறணும். படைப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்றை கொண்டு இன்னொன்னு உருவாக்குறது. அப்ப பரிணாமங்கிறது ஒன்றே அதுவாக இன்னொன்னு மாறக்கூடியது. அப்பதான் அந்த படைப்புல் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட அப்படியே நம்மளுடைய அந்த அறிவை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போதுதான் ஆக்குகின்றான் அப்படின்னு வராரு. ஆக்குகின்றான்னா அவரே வந்து இந்த மாதிரி தன்மாற்றம் அடைகிறது. ஆக்குகின்றான் பிரிந்த 25 தத்துவங்கள். இந்த 25 தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இங்க ஒரு டேபர் காலம் இருக்கு. புருஷ அப்படிங்கிறது ஒரு தத்துவம். பிரகிருதியில 24 தத்துவங்கள் இருக்கு. பிரகிருதி வந்து மூல பிரகிருதி, 3 குணங்கள். 3 குணங்கள் இருந்து புத்தி, அந்த புத்திக்கு அப்புறம் அகங்கார். இந்த அகங்காருக்கு அப்புறம் இந்த அகங்காரத்துக்குள்ளார இப்போ புத்திக்குள்ளார 3 குணங்கள் இருக்குமோ 3 குணம் இருக்கும். புத்திக்குள்ளாரையும் அகங்காரம் இருக்கும். சரி, புத்திக்குள்ளாரையும் 3 குணங்கள் இருக்கும். அகங்காரத்துக்குள்ளாரையும் 3 குணங்கள் இருக்கும். இது சத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கர்மேந்திரியங்கள் உருவாகுது. தமசிக்க அடிப்படையாக கொண்டு தன்மாத்திரா உருவாகுது. அதை பேச கொண்டு பஞ்ச மகாபூதங்களும் உருவாகுது. இந்த 20 தத்துவங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், 20 தத்துவங்கள். இந்த 20 தத்துவங்களோடு சேர்ந்து இந்த மனாஸ், அகங்கார், புத்தி, மூல பிரகிருதியோட சேர்த்து புருஷாவோட 25 தத்துவங்கள். இந்த 25 தத்துவங்களும் ஏற்கனவே நம்ம சிவ தத்துவங்கள் படிக்கும்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் 25 தத்துவங்களை வந்து அப்படின்னு நமக்குள்ளாரதான் இருக்கு. இதுல எல்லாம் குழப்பமெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த கொஞ்சம் ஆழமான டெப்தான பகுதிக்கு போக போறோம். 25 தத்துவங்கள்ல பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1.5 மாசம் அதை தான் பார்த்துட்டு வரோம். பஞ்சபூத தத்துவங்கள்ல நிலம், நீர், நெருப்பு அப்படிங்கிற வரைக்கும் நல்லா தெரியும். காற்றை பத்தி ஓரளவுக்கு தெரியும். விண் என்ற தத்துவத்தை பத்தி பேசி அந்த விண் என்ற 5வது பூதம், அந்த 5வது பூதத்திலிருந்து வெளியே வருகின்ற காந்தம், அந்த காந்தத்தை கடந்து சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவெளி அல்லது இறைநிலை அல்லது சிவம் என்பதும் பார்த்திருக்கோம். சிவம் என்பதுல சக்தி கலந்திருக்கும் போது சிவசக்தி, அது சதாசிவனும் பார்த்திருக்கோம். இதெல்லாம் நினைவுபடுத்திக்கணும். நினைவுக்கு வரல அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த வீடியோ எல்லாம் முன்னாடி போய் அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து அதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும்.
அதுக்கு மேல டவுட் இருக்குன்னா எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி இல்ல ஏதோ குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் சிவம்னா என்ன, சதாசிவம்னா என்ன, அதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னா நமக்கு தத்துவங்கள் எல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ 25 தத்துவங்கள்ல பஞ்சபூதங்கள் நல்லாவே தெரிஞ்சிடும். பஞ்ச கர்மேந்திரியங்கள் நல்லா தெரிஞ்சிடும். கை, காலு, வாயி, புதம், இனப்பெருக்க உறுப்பு. ஞானேந்திரியங்கள் இருக்கக்கூடிய காது, மூக்கு, நாக்கு, வாய். நாக்கு வாய் கிடையாது, வாய் வந்து கர்மேந்திரியத்தில் வந்துடும். தோல், இந்த 5 வந்துடும். சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தன் சொல்லக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகள். மாத்திரைகளையே 5 புலன்களோடு தொடர்பு படுத்தி அதை ஞானமாக உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு காமனான ஒரு கருவி இருக்கு. கருவிக்கு கரணம்னு பேரு. அது உள்ளார இருக்கிறதுனால அதுக்கு அந்த கரணம்னு பேரு. அந்த கரணத்துக்கு மனசு அப்படின்னு பேரு. அதை மனாஸ் மைண்ட்னு சொல்றோம். இந்த மனசுக்கு இந்த புலன்களை தொடர்பு கொண்டு நமக்கு அனுபவத்தை கொடுக்குது. அப்ப அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் அப்படிங்கிற அகங்காரம். அகங்காரம் என்ற தன்னுணர்வு. இந்த அகங்காரத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தூய அறிவு நிலையை புத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த புத்திகளுக்கு உள்ளார போய் பார்த்தோம்னா 3 குணங்கள் இருக்கு. ரஜஸ், தமஸ், சத்துவம் சொல்லக்கூடிய 3. இது வரைக்கும் இருக்கக்கூடியது பிரகிருதி தத்துவம். இதை தாண்டி உள்ளார இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்வரூபம் நான் அப்படிங்கிற தன்னுணர்வு அப்படிங்கறதுதான் அந்த பார்ப்பவன் அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் நாம ஆழமா பிறகு வரக்கூடிய வகுப்பில் சிந்திக்கிறோம். புருஷ அப்படிங்கிற தத்துவம். இத புருடன் அப்படின்னு பேரு. ஏன்னா அடுத்த திருமந்திரத்துல வரும். அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்ப இந்த 24 + 1 25 தத்துவங்களை நம்ம வந்து இங்க ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதி ஆறுயிர். இவன் தான் வந்து பஞ்சபூதங்கள்ல உயிராக பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ளார உயிர்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா வந்து இந்திய தத்துவ முறைகள்ல வேதங்கள் தான் அடிப்படை. நிறைய பிலாசபி, ஈவன் வந்து ஜெயினிசம், புத்திசம் கூட தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு வேதங்களை மேற்கோள் காட்டுவது உண்டு. அதுபோல தன்னுடைய கருத்துக்களுக்கு வேதத்தினுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களாகவே சொல்ல ஆரம்பிச்சதுதான் இந்த நியாயம், வைசேரிகம், சாங்கியம், இது எல்லாமே இந்திய தத்துவ முறைகள். அதில் இருக்கக்கூடிய தத்துவ முறைகள் வந்து வேதம் தான் அடிப்படை. இப்ப அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் ஆகம் தான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது. எப்படியா இருந்தா தத்துவம் எல்லாம் உள்ளார ஒண்ணுதான் இருக்கு. இது எதை பத்தி பாக்குறோம்னா நமக்குள்ளார என்ன ஒரிஜினல் இருக்கோ அதெல்லாம் பாக்குறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த படைப்பு தத்துவங்களை வச்சுட்டு இதெல்லாம் இருக்கு, இதுல இறைவன் என்ன பண்ணியிருக்கான், எப்படி முதல்ல நம்ம உருவாகிறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இறைவன் தான் எல்லாம் தன்மாற்றம் அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுப்போம். இப்ப எப்படி நம்ம உருவாகிறோம், ஏற்கனவே நம்ம கரு உருவாகிறத பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த திருமந்திரத்துல அவர் கொஞ்சம் டீப்பா கொடுத்திருக்காரு. டீப்பர் லெவல் அனலைஸ் பண்ணலாம். இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊரிய துன்புறு பாச துயர்மனை வானுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்தொழிந்தானே. அற்புதமான திருமந்திரம். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லா கல்யாணம் ஆகிறவங்களுக்கும் சொல்லி கொடுத்துடணும். இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊரிய துன்புறு பாச துயர்மனை வானுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்தொழிந்தானே. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த திருமந்திரம் வந்து ஏதோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அற்புதமான திருமந்திரம், மிக ஆழமான கருத்துக்களுடைய திருமந்திரம். கொஞ்சம் அப்படியே கவனமா பார்க்கலாம். இதுல இன்புறு காலத்து இருவர் அப்படின்னு சொல்றது வந்து இன்புறு காலம் தன்னுடைய கணவன் மனைவி கூடுகின்ற அந்த இன்புறு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இங்க 2 கணவன் மனைவி கூடி ஒரு குழந்தை வந்து உருவாக போகுது. கரு உருவாகிறத வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்காங்க. இதுல ஒரு வார்த்தை வந்து வானுலன் அப்படிங்கறத வந்து சிவனை குறிக்கக்கூடியது. வான் அளவில அவன் வந்து வியாபித்து இருக்கக்கூடிய அந்த வானுங்கிற தத்துவத்தை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 5வது பஞ்சபூதங்கள், விண் என்ற தத்துவம், அதை நீக்கி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவெளி தான் எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு. இறைவெளியில தான் நாம இருக்கிறோம். இறைவெளி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்ததுன்னா, அந்த சிவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமா இருந்ததுன்னா, மீண்டும் தத்துவங்களை தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சிவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடியது. இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவெளி எங்கே இருக்கிறது? அப்படின்னா, அடுத்த கேள்வி கேட்கணும். இறைவன் எங்கே இல்லை அப்படின்னு. இறைவன் எங்கே இல்லை அப்படின்னு கேட்டா எங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு. அந்த இறைவெளி, வெட்ட வெளி அவன் வந்து நிரம்பி இருக்கிறான். ஸோ ஒரு விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான். ஒரு கணவன் மனைவி ஒரு இல்லற தர்மம் நடக்கும்போது கதவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா மட்டும் இறைவெளி இல்லாம போயிடாது. இறைவன் எப்படி நிரம்பி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இதுல அப்படி சேரும்போது இதுல முன்பு ஊரியன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. இந்த முன்பு ஊரிய அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கர்ம வினை பதிவுகளை உள்ளார வச்சிருக்கோமோ அதுல இருந்து ஒரு கர்ம வெளியே வரப்போகுது. பிராரப்த கர்மம்னு பேரு. அந்த கர்மா அடிப்படையில தான் இந்த கரு வந்து அங்க உருவாக போகுது. இங்க துன்புறு பாசு துயர்மனை. இங்க உண்மையிலேயே இறைவன் ஒரு பக்கம் இருக்கு. 3 பிரிச்சுக்கிறோம் நம்ம சைவத்துல. இறைவன் ஒண்ணு இருக்கு, உயிர்னு பல உயிர்கள் இருக்கு. இறைவன் ஒன்று, பல உயிர்கள், இந்த உலகம், இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? பதி பசு பாசம். பதி பசு பாசம் இந்த 3ல நாம இங்க எடுத்துக்கிறோம். இங்க பாச துயர், துயரம், துயரம் கொடுக்கக்கூடிய பாசம் இங்க படைக்கப்பட்டு இருக்கு. இப்போ முன் பிறவியில அனுபவித்த அல்லது முன் வினைகள்ல வந்து அதன் அடிப்படையில துன்புறுவது சத்தியம். அதுல பாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் வந்து பிறப்பு எடுக்க போகுது. பிறப்பு என்பதை துன்பம் தான். வினைப்பதிவே தேகம் கண்டாய். இதுல இறைவனோட பங்கு இருக்கு. பண்புறு காலமும் பார் மிசை வாழ்க்கையும். இதெல்லாம் வந்து எப்படி வாழணும்? இங்க பண்பு அப்படிங்கிறது முன்னாடி சொல்லக்கூடிய 3 குணங்கள். அந்த அடிப்படையில் தான் நமக்கு அமைய போகுது. இது அமைஞ்சு ஒரு குழந்தை உருவாகிறது வந்து முன்வினை அடிப்படையாக கொண்டு ஒரு குழந்தை உருவாகுது. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு குழந்தை வந்து தன் தாய் தந்தையை சூஸ் பண்ணதா இல்லையா? உண்மையிலேயே அந்த ஆன்மா சூஸ் பண்ணுது. ஆனா அந்த குழந்தை வந்து தாய் தந்தையை தேர்ந்தெடுக்குது. அந்த தேர்ந்தெடுக்கிற தகுதி நமக்கு இருந்ததுன்னா இதுல நமக்கும் பங்கு இருக்கு, குழந்தைக்கும் பங்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு ஆன்மாவுக்கு ஒரு கர்மா இருக்கு, தாய் தந்தைக்கு ஒரு கர்மா இருக்கு. வரக்கூடிய 2 திருமந்திரமும் திருக்குறளும் அப்படியே நச்சுன்னு அடிச்சு வெளிப்படுத்தும். வரக்கூடிய 2 ஸ்லைடுங்க எடுத்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நானா பண்ணல, அது இறைநிலையா அமைச்சது அப்படி. நீங்க மியூட் போட்டு எனக்கு கேட்கும். நீங்க மியூட் போட்டு பாடினா கூட எனக்கு கேட்கும். ஓகே. இப்போ இதுல வந்து கணவன் மனைவி 2 பேரு இன்பத்தை தான் நோக்கமாக கொண்டு சேர்ந்தாலும் அங்க வினையை அடிப்படையாக கொண்டு உயிர் ஒன்று உருவாக போகுது. அந்த உயிர் என்ன பண்ண போகுது? வினைக்கடலாக பெருக்கம் எடுக்க போகுது. பாசம்ங்கிற துயர்கடல்ல உளுந்து அனுபவிக்க போகுது. இப்படிதான் நாமளும் வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கு இனிமேல் பிறக்கிற குழந்தையும் ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைக்கும் இதுதான் கதி. வினைப்பதிவு இல்லாம ஒரு குழந்தை கூட வந்து பிறக்க வாழ முடியாது. ஜாதி ஆயுர் போகம். ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருக்கணும், அதுக்கு ஆயுட்காலம்னு ஒண்ணு இருக்கணும், அதுக்கு போகம்னு ஒண்ணு இருக்கணும். இது எல்லாம் அடிப்படையாக கொண்டது. இது எங்க நடக்க போகுது? இந்த நிகழ்வு இது நடக்க போகுது. இது எங்க நடக்குதுன்னா இறைவனுடைய சன்னிதானத்தில் நடக்குது. இது எப்படி வாழணும் அப்படிங்கிற முறையெல்லாம் அதுலயே டிசைன் பண்ணது. சாஃப்ட்வேர் அதுலயே உழுது. இது வந்து இதெல்லாம் அன்பின் அடிப்படையில் நிகழுது. அப்படிதான் இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப கரு உருவாகிறதுல இதுல திருக்குறள்ல இதை சிம்பிளா எழுதுறாரு.
பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். சார் திருக்குறள் எங்கன்னு சார் படிக்கிறீங்க? இந்த 4வது வார்த்தையிலிருந்து. எழு பிறப்பும் தீயவை தீண்டா. எப்பொழுது? 7 பிறவிக்கு உங்களுக்கு தீயவை தீண்டவே தீண்டாது. எப்போ? பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். சோ பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் 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 7 பிறவியிலும் தீவினை பயனாகி துன்பங்கள் சென்று சேர வராது. அப்போ குழந்தை பெத்துக்கிறதுக்கு வந்து இப்ப எல்லாமே வந்து எத்தனை தம்பதியருக்கு குழந்தை வந்து சரியான ஞானம் உள்ள ஒரு குழந்தையை பெத்தெடுக்கணும், குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எப்படி நிகழுது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் குழந்தை இல்லைன்னா மட்டும்தான் நம்ம குழந்தை இல்லைன்னு ஏங்குறோமே தவிர குழந்தை எப்படி உருவாகுது, அதனுடைய இறைவனுடைய தன்மை என்ன, இறைவன் எப்படி குழந்தைய உருவாக்குறான், சோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். அந்த குழந்தை என்ன நோக்கத்துக்காக நம்ம பெத்தெடுக்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒளியியல் வாழ்க்கையில மக்கள் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கான சில காரணங்கள், ஒண்ணு தனக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து அனுபவிக்கிறதுக்கு வாரிசு வேணுமா? இந்த அண்ட சராசரமே அவனுடையது. அவனுடையதை இவங்க பங்கு போட்டு வச்சுட்டு இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொரு காரணம் சொல்லுவது உண்டு. இந்த சமுதாயம் என்னை குறை சொல்லி என்னுடைய உடல் நலத்தை, என்னுடைய ஆரோக்கியத்தை அவங்க குறையாக பார்க்கப்படும், குறையாக சொல்லுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்கு குழந்தை வேணும் வேண்டப்படுது. ஆனா இங்க கரு உருவாகிறதுல, குழந்தை உருவாகிறதுல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கு. இது புரிஞ்சுதுன்னா இந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இது வந்துடணும். ஒரு குழந்தை பெத்துக்கணும்னா பழிப்பிறங்கா பண்புடை மக்களை பெத்தெடுக்கணும். அது யாரோட கையில இருக்கு? ஒரு குழந்தை சரியில்லைன்னு சொன்னா இதுக்கு காரணம் யாரு? சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு சில அம்மாக்கள் வந்து குழந்தைய போட்டு 2 சாத்து தான். சாத்து ஹாய், அடங்குற. ஐயா பேசணுமாங்க ஐயா? என் பேர் ராஜன். ஓகே. ஒரு குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா அம்மாங்கள் வந்து அடிக்கிறது உண்டு. என்னன்னு சொல்லி அடிப்பாங்க? சோ எனக்கு வந்து நீ பண்றதே சரியில்லை, நீ பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருமந்திரம் படிச்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் அடிக்க முடியாது. ஏன்னா நாம தான் அதுவா வடிவம் எடுத்து அங்க வந்திருக்கிறோமா. நாமளே அங்க இருக்கும்போது அங்க ஒரு தப்பு நடந்தா அதுக்கு காரணம் நாம தான். அப்ப அடிச்சா நம்மள தான் அடிச்சுக்கணும். சோ இது எங்க இருந்து உருவாகி எங்க வர்றது அப்படிங்கறது வந்து கிளியரா பார்க்கணும். இது நாமளே அடுத்த திருக்குறள்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த திருமந்திரத்துல நாம இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் பாருங்க. நாம ஏன் குழந்தை பெத்துக்கிறோம் அப்படின்னா, நாம இந்த சமுதாயம் இப்படி சொல்லும், நம்மளுடைய சொத்து அனுபவிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. உங்க சொத்து எல்லாம் எப்ப எங்க மாறும்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்மளுடைய ஆன்மாவானது இந்த பிறவியில அனுபவித்து முடிக்கிறதுக்குள்ளார இந்த உடம்புக்கு வந்து ஜராவியாதி மரணம் அப்படிங்கறது தவிர்க்க முடியாது. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி. ஜென்மா அப்படின்னா பிறந்துட்டோம், ஜரானா வயதாகிறது, வியாதினா நோய், மிருத்யுனா இறப்பு. இதெல்லாம் இயற்கையில் நடக்கக்கூடிய, இதெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாது இது இருக்கும்போது இந்த உடம்பு கண்டிப்பா ஒரு நாள் அழிய போகுது. அழியறதுக்குள்ளார அடுத்த பிறவிக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய குழந்தை. அந்த குழந்தைக்கும் ஓன் கர்மா இருக்கும், அது நம்மளே சூஸ் பண்ணி வரும், நாம் அதை சூஸ் பண்றோம். இது ரெண்டுமே பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு இடம். அதுதான் அவர் மேல வந்து முன்பு ஊறிய அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த முன்பு ஊறிய பண்பு அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கை அமையும். வாழ்க்கையில என்னதான் முட்டி முட்டி நம்ம மோதினாலும் இங்க வாழ்க்கை இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் அங்கேயே டிசைன் பண்ணப்படுது கருவிலேயே. ரொம்ப ஒரு ஆழமான சப்ஜெக்ட். எனக்கு தெரியல இந்த கரு உருவாகும் இந்த முறை வந்து எத்தனை வாரத்துல முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இன்னைக்கு அறிமுகப்படுத்திடுறேன் இதை பத்தி. ஆனா டீப்பா வந்து நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ரிவ்யூல பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு திருக்குறள், ஏன் இந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, திருமந்திரம் 4 வரியில இருக்கக்கூடிய அதே கான்செப்டை 2 வரியில நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா.
நமக்கு வந்து துன்பம் வரக்கூடாது. எந்த பிறவியில நமக்கு தீமையே ஒரு பிறவியில நல்ல குழந்தையை பெத்து எடுத்து வளர்த்துட்டோம்னா நமக்கு 7 பிறப்புக்கும் துன்பமே கிடையாதுன்னு சொல்லப்படுது. அப்ப 7 பிறப்புக்கு நாம இருப்போமா? எஸ். அந்த ஒரு குழந்தையில நாம சரி பண்ணிட்டா, அடுத்த குழந்தை நம்ம தான். அடுத்த குழந்தையில வந்து நம்ம வாழப் போறோம். நம்ம ஆத்மா வந்து அடுத்த குழந்தையில கேரி ஆக போகுது. இந்த உடம்பு அழிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க போறோம். அதுல இருந்து அந்த குழந்தை அடுத்து 7 பிறப்புக்கு அதனுடைய குவாலிட்டி டெவலப் ஆகியே வந்து ஏன் சொல்றாங்கன்னா 7 பிறப்புல நம்ம முக்திக்கு போயிடலாம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி தவம் பண்ண தெரியணும். மெடிடேஷன் பண்ண தெரியணும். ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தவம் பண்ணி தன்னை உணர்ந்து, தன்னுடைய கர்மா உணர்ந்து, தன்னுடைய நிலை உணர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களால நல்ல மக்களை பெத்துக்க முடியும். அப்ப இந்த கல்வி இல்லாத குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இறப்பு அப்படிங்கிறத தவிர்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டு ஒரு குழந்தைய சரியா பெத்து எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிறவி அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய 7 பிறப்புக்குள்ளார நமக்கு வந்து அது அடுத்தடுத்து பாசிட்டிவான பாதையில கூட்டு போய் நம்மளே எடுத்துட்டு போயிடும். அப்போ நம்ம செய்யற செயல் நம்ம கர்ம வினை தீர்ந்து நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா இந்த நன்மக்கள் பேரு இதை நம்ம எடுக்கணும். அப்போ ஒரு பிறவி எடுக்கிறது வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும். குழந்தை பெத்துக்கிறது ஒரு சடங்கு அப்படிதான் ஊர்ல இருக்கு. ஆனா குழந்தை பெத்துக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு. நம்மளுடைய கர்மாவை தீர்த்து நம்ம முக்திக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணுங்கிறது ஒரு குழந்தை பெத்துக்கிறதுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. எங்க சரி பண்றது? கருவிலேயே சரி பண்ணிருக்கணுமா? கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே சரியா இருந்திருக்கும். அப்பதான் கருவிலேயே சரி பண்ண முடியும். 7 பிறப்புக்கு உங்களுக்கு தீமை வராது அப்படின்னு சொன்னா, ஒரு பிறவியில ஒருத்தனுக்கு தீமை இல்லைனாவே அவன் வந்து முக்திக்கு போயிடலாம். இஷ்டோ அனிஷ்டோ உபபதிஷு துக்க சம்யோக வியோகம். ஒருவன் துக்கத்தில் இருந்து விலகி இருப்பதுவே ஒருவன் துக்கத்தை முழுமையாக விலக்கி விட்டாலே அவன் வந்து யோக நிலையை அடையிறது தகுதியானவனு மாறிடுறான். அப்ப 7 பிறப்புக்கு துன்பமே வராத அளவுக்கு ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நிகழணும். பலிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின் 7 பிறப்பும் தீயவை தீண்டான். சரிதானா? சரியா இருக்கா திருக்குறள்? 7 பிறப்பும் தீயவை தீண்டா பலிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். அவ்வளவுதான். வாயை திறந்து முடிச்சு கொள்ளலாம். கருத்து வந்து சாதாரணமா இல்ல, ரொம்ப ஆழமானது. அதனால இதை ஒரே பதிவில் உள்ளார போட்டு வச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. மறுபடியும் நான் அடுத்து வரேன் இந்த திருமந்திரத்துக்கு. இதே போலதான் அடுத்து வரக்கூடிய இன்னும் நிறைய திருமந்திரமும் திருக்குறளும் இதே போலதான் இருக்கு. அடுத்து ஒரு திருமந்திரம். கருவை ஒளித்தவர் கண்ட நாள் மூவேல் புருடன் உடலில் பொருந்தும் மற்று ஓரார் திருவின் கரு குழி தேடி புகுந்தது உருவம் இரண்டாய் ஓடி விழுந்ததே. கருவை ஒளிந்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கருப்பை இல்லாதவங்களா? கருவை ஒளிந்தவர் என்றால் இனி அவங்களுக்கு பிறப்பே கிடையாது. இனி அவங்க கருப்பைக்கு போக மாட்டாங்க. விச் மீன்ஸ் இன்னொரு கருப்பைக்குள்ளார போய் குழந்தைய உருவாக போறதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? வினைப்பதிவெல்லாம் முழுமையாக நீக்கியவர்கள் என்று அர்த்தம். அப்படி நீக்கினவங்க கண்ட விஷயம், அவங்க கண்ட விஷயம் ஒரு கணக்கு. மூவியல்னா எவ்வளவு? 4 7 7 2 7 14 3 21 தத்துவங்கள். மூவேல் 21ஓட 4 கூட்டினா 25 தத்துவங்கள். அந்த 25 தத்துவங்கள் முன்னாடி திருமந்திரத்திலே பார்த்துட்டோம். அதை அறிமுகப்படுத்தி தான் உள்ளார கொண்டு வந்துட்டு இருக்க. சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்து வரிசையில் அடிக்கையில போட்டு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இதுக்கு நடுவில் சில திருமந்திரங்கள் மிஸ் ஆகும்.
ஒரே ஒத்த கருத்துக்கள் உடையது இருக்கிற மாதிரி இருக்கிறதுல நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். ஏன்னா 3000 திருமணங்கள் ஒரு கிராஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களோட ஆன்மாவுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தா நீங்க எல்லாம் படிச்சிருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ நாள் மூவேல் அப்படிங்கிறது 25 தத்துவம். 3யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 4 கூட்டிக்கணும், அவ்வளவுதான் 25 தத்துவங்கள் வந்துருச்சு. இது கூட புருடன். புருடன்னா புருஷா முன்னாடி பார்த்தோம்ல, புருடன். இங்க என்னென்ன புருடா விடுறானோ, இவன் என்னென்ன புருடா விடுறானோ, அது விடுறதெல்லாம் என்னென்னவா இங்க புருடாவா போய் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியல. இங்க புருடனுங்கிறது தன்னுடைய புருஷன் சொல்லக்கூடிய நான் என்ற ஆத்ம நிலையை தான் இப்படி சொல்றோம். வேதாந்தத்துல இதுக்கு புருடனுக்கு ஜீவாத்மான்னு பேரு. இங்க புருடன் புருஷன்னு பேரு. சார் வழக்கமா புருஷன்னா வீட்டுல தானே சார் இருப்பாரு. வீட்டுல இருக்கிற புருஷன் 2வது புருஷன். விச் மீன்ஸ் நம்ம ஓனா இருக்கிறது, நமக்குள்ளார நாமளே இருக்கிறது தான் முதல் புருஷன். அதுக்கப்புறம் வெளியே வந்து கட்டிக்கிறதுல 2வது புருஷன். இந்த உலகத்துல யாருக்கும் முதல் புருஷன் ஒண்ணு வெளியெல்லாம் கட்ட முடியாது. உள்ளார் இருக்கிற முதல் ஆத்மாவுக்கு தான் புருஷன்னு பேரு. அது தமிழ் எழுதும் போது புருடன் எழுதப்பட்டிருக்கு. புருஷங்கிற தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு பிரகிருதி ஆகிய 24 தத்துவங்களையும் கடந்தாதான் உள்ளா இருக்கிற புருஷாவை பார்க்க முடியும். அவனை பார்க்கணும்னு நம்ம 25 தத்துவங்களை கடந்து போகணும். ஆனா இந்த 25 தத்துவங்களை பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா அவன் தான். இந்த 25 தத்துவங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய புருஷனுடைய தன்மை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன உதாரணம். ஸ்படிகம் தெரியுமா? ஸ்படிகம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல் பக்கத்துல ஒரு சிகப்பு கலர் வந்து சிவப்பு கலர் இருக்கக்கூடிய ரோஜா பூவை பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அந்த கிறிஸ்டல் என்ன கலர்ல இருக்கும்? கம்ப்ளீட் சிகப்பு கலரா மாறி இருக்கும். இப்ப அந்த கிறிஸ்டலுக்கு தெரியுமா அந்த கிறிஸ்டல் கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிடுச்சு, அந்த கலர்ல மாறிடுச்சு, அந்த கிறிஸ்டல் வந்து ரெட் கலரா மாறிடுச்சு. அந்த கிறிஸ்டலுக்கு தெரியுமா நம்ம வந்து பியோர் கிறிஸ்டல் கிளியர் கலர் இல்லாத ஒரு கிறிஸ்டல் நாம. இப்ப நமக்கு ரோஜா பூ நம்ம மேல ஏத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அதுக்கு தெரியாது. அதேதான் புருஷாங்கிற நாம தான் ஒரிஜினல் கிறிஸ்டல் கிளியர்ல இருக்கக்கூடிய ஸ்படிகம் மாதிரி தான் நாம. நம்ம மேல ஏத்தி வைக்கப்பட்ட அந்த கலர் தான் இந்த பிரகிருதி. இந்த ஒட்டுமொத்த இந்த உடம்பு அப்பேற்பட்டதுதான். எப்படி ஒரு ஒரு ஸ்பட்டிகம் பக்கத்துல ஒரு ரோஜா பூ வந்த உடனே அதனுடைய நிறம் அது மேல ஏற்றப்படுதோ, அதே போல இந்த ஆன்மா மேல இந்த உடம்பு ஏற்றப்பட்டிருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம் இது எல்லாம் அதோட ஏத்தி அது மேல ஒட்டி இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா அந்த ஒரிஜினல் வந்து அதனோட ஒரிஜினாலிட்டி தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த ஒட்டுமொத்த அந்த கலர் எல்லாம் ரிமூவ் பண்ணா உள்ள இருக்கிற கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இது சாத்தியமா? சாத்தியம் இல்ல. ரோஜா பூ தூரமா எடுத்துட்டா கிளியரா புரிஞ்சிடும். வெரி பெர்ஃபெக்டா பியூர். அவ்வளவுதாம்மா. இப்ப அந்த ரோஜா பூங்கிறது தான் உதாரணத்துக்கு சொல்ல, இந்த ரோஜா பூ தான் பிரகிருதி. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் 24 தத்துவம் அடங்கியது. இந்த 24 தத்துவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உடல், உடலில் பொருந்தும் அற்று ஓரார் ஒருத்தனை தவிர மீதியால யாருக்கும் தெரியாதுங்கிறாரு. அது யாரு அப்படின்னா கருவை ஒழித்தவர். விச் மீன்ஸ் அவர்கிட்ட இந்த பிரகிருதி தத்துவங்களை கடந்து ஞானம் அடைந்தவங்க. கருவை ஒழித்தவர் கண்ட அப்படின்னா இந்த 25 தத்துவங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களை தவிர மீதி ஒருத்தருக்கும் தெரிய போறதில்ல. அப்ப 25 தத்துவங்களை இப்ப படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்ப நமக்கெல்லாம் கிளியரா தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 25 தத்துவங்களை தெரியாதவங்களுக்கு இந்த உடல்ல இருக்கக்கூடிய புருஷனை தெரிய போறது இல்லை. இந்த புருஷனை தெரியாம தன்னுடைய வினைப்பதிவும் ஒழிய போறதில்லை. அடுத்து கருவையும் ஒழிக்க முடியாது. அடுத்த பிறவியும் உண்டு. இந்த திருவின் கரு குழி தேடி புகுந்த துருவம் இரண்டாய். துருவம் 2.
அந்த 2 துருவம்ங்கிறது ஒண்ணு இல்ல, ஆணு பெண்ணு. ஒரு கரு குழிக்குள்ள ஆணாகும் பெண்ணாகும் குழந்தை உருவாகுது பாருங்க. ஓடி விழுந்ததே எது? இந்த புருஷன் அப்படிங்கிறது. இந்த புருஷன் அப்படிங்கிறது ஒரு கரு குழியில விழுந்து அது ஆணாகவோ பெண்ணாகவோ உருவமாகுது. இந்த முதல் புருஷா தான் நம்மளுடைய ஒரிஜினல் புருஷா, த ஒரிஜினல் புருஷன். அந்த புருஷாவுக்கு எப்படி இந்த உடம்பு அடுத்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய திருமந்தங்கள்ல பார்க்கலாம். ஆனா ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். எப்படி ஒரு ஒரு விதை எப்படி வந்து அதுக்கு தேவையானதை வந்து உறிஞ்சி எடுக்குது. ஒரு மாமரம் விதை வந்து எப்படி மாங்காய் மரத்தை உறிஞ்சி எடுக்குது. ஒரு ஆலமர விதை எப்படி ஆலமரத்தை பிரபஞ்சத்துல இருந்து உறிஞ்சி எடுக்குது, வெட்ட வெளியில உறிஞ்சி எடுக்குது. அதே போலதான் நம்மளுடைய கரு உருவாகும் போது நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா இந்த புருஷா தான். புருஷா தான் கருக்குழியில விழுந்து அவர் வந்து டெவலப் ஆக போறாரு. அப்படிதான் டெவலப் ஆகி வந்திருக்கும், இனிமேல் அப்படிதான் டெவலப் ஆகுறது. உலகங்கள் இந்த ஒட்டுமொத்த படைப்பு அப்படிங்கிறது அது அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. இதோட திருக்குறளையும் நம்ம கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தம் பொருள் என் பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்படியே தம் மக்களை தம் பொருள் என்பர். என்னுடைய குழந்தை என்னுடைய சொத்து. இவ்வளவுதான். இதுல ஏதாவது தப்பு இருக்கா, இல்ல ஏதாவது புரியாத வார்த்தை இருக்கா? என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சொத்து அப்படி சொல்றோம். ஏன்னா அவர் தேடிய பொருள் அவருக்கே வந்து சேரும். அவர் என்ன தேடுறாரோ அது அவருக்கு வந்து சேரும். அப்ப தன்னுடைய குழந்தை அவருடையது. இந்த இந்த கருத்து கொஞ்சம் ஆழமானது, புரியறது கொஞ்சம் சிரமமானதான். ஆனா வேற வழியில புரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிதான் ஆகணும். தம் பிள்ளைகளை தன்னோட சொத்துன்னு யார் ஒருத்தர் சொல்றாரோ அவரவர் செய்கின்ற அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்வம் அமையும். அவ்வளவுதான். அப்ப குழந்தை எப்படி அமையும் சார்? தன்னுடைய செயலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய குழந்தை அமையும். அப்ப தன்னுடைய குழந்தை தான் செல்வம். அப்ப நம்மளுடைய செல்வம் அப்படின்னா, இப்ப நமக்கு வழக்கமா செல்வம் செல்வம் பேசுறதுல நமக்கு என்ன தெரியும்னா, பொருள் சேர்த்து வைக்கிறதுல நமக்கு இன்னைக்கு செல்வம் அப்படின்னா காசுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பணம் தான். இப்ப அந்த செல்வத்தை வச்சுதான் எதிர்காலத்தை நம்ம நடத்த போறோம். ஆனா இங்க திருமந்திரம் திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுடைய செல்வம் அப்படிங்கறது நீங்க அடுத்து வச்சுன்னு வாழக்கூடியது இந்த உடம்பு தான். இந்த உடல் அழிந்து போனா இன்னொரு உடல் எடுத்துக்கணும். அதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய குழந்தை. இந்த தத்துவம் எத்தனை பேருக்கு புரியுது? மகாத்மா காந்தி ஒரு தடவை ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரும்போது ஒருத்தனை பாக்குறாங்க. அவனை எல்லாரும் அப்புறப்படுத்துறதுக்கு அடிக்கிறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் பாக்குறாரு. ஏன் அவனை வந்து கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் அவனை அடிக்கிறீங்க, ஏன் துரத்துறீங்கன்னு. குடிச்சுப்புட்டு ஒரே ரகல குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் மகாத்மா காந்தி பாக்குறாரு அது யாருன்ட்டு. அது அவரோட பையன். அப்ப சொல்றாரு, நீங்க அடிக்கிறது துரத்துறதா இருந்தா என்னையதான் பண்ணணும்ட்டு. ஏன் சுவாமி இப்படி சொல்றீங்க? அவன் வயசுல நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன், அதெல்லாம் எனக்கு பண்ணல, நான் கட்டுப்படுத்திட்டேன். அது குழந்தையா பிறந்து வந்து இங்க இப்படி இருக்கு. கர்மா கேரி ஆகுறது உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு சின்ன நிகழ்வுல இருந்து. அப்ப தனக்கு வந்து எதிர்காலம் எப்படி அமையணும் அப்படிங்கறத வந்து, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த உடம்பு போன பிறகு நான் எப்படி இருக்கும். எல்லாருக்கும் பையன்னா என்னவோ இந்த உடம்பு மட்டும்தான் நாம அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது கிறிஸ்டல்ல ஏற்றி வைக்கப்பட்ட கலர் மாதிரி. இந்த புருஷாவுக்கு அப்படி கிடையாது. இந்த புருஷா நாம இருக்கும் போதே இன்னொரு கரு குழியில விழுந்து அது ஆணாகவோ பெண்ணாகவோ மாறக்கூடிய தகுதி நம்மகிட்டயே இருக்கு. அப்ப நம்மளுடைய இன்னொரு உடலை நம்ம படைச்சு எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இங்க நம்ம கையிலே கொடுத்திருக்கோம் கடவுள். அந்த தகுதியை உருவாக்கி அந்த குழந்தைய வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. இது எதனால சார் அமையுது?
தம் தம் வினையால் வரும். தான் என்ன செய்யறோமோ அது மாதிரிதான் அது அமையும். அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அப்ப கரு உருவாகுதல்னா என்ன, கருணை என்ன, பிரதிபனை என்ன, பிறப்புனை என்ன, புருடனை என்ன, புருஷன் என்ன, பிரகிருதி என்ன, இது எல்லாம் யாருக்கு சார் சொல்லி கொடுக்கணும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தம்பதியர் உட்காந்து கிளாஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு கலாச்சாரத்துல இது நடக்குது? எல்லா சடங்கு முறைகளும் வச்சிருக்கோம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு. இது என்ன அவேர்னஸ் சொல்றதுன்னு தெரியல. பெரிய மண்டபம் இருக்கணும். அந்த வாடகை இவ்வளோ வாடகை கொடுத்து பண்ணாங்க, இத்தனை லட்சம் வாடகை கொடுத்தாங்கன்னு ஊரே பேசிக்கணும். இதுல ஒரு கௌரவம். அங்க வந்தவங்களுக்கு சும்மா வெரைட்டி சாப்பாடு, கால் இலை தின்னா முக்கா இலை கழிவுல தள்ளி விட்டுறணும். அப்படி ஒரு சாப்பாடு ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் கௌரவம். மூக்கு முட்டை தின்னுபட்டு வெளியே அங்க அதுக்கு மேல முக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் அதெல்லாம் போட்டு எல்லாம் அடுக்கி வைக்கிறோம். எங்கேயாவது ஒரு தத்துவத்துல இந்த இந்த இருமனம் ஏன் ஒன்னா செய்யறது, இதுல ஏன் இப்படி நிகழுது அப்படிங்கிற இந்த திருக்குறள் திருமந்திரம் எங்கேயாவது கல்யாண மண்டபத்தில் டிஸ்பிளே ஆகுமா? இனிமேல் ஆகும். உங்க வீட்டுல இனிமேல் ஒரு கல்யாணம் நடந்தது உண்டுன்னா இதுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, வரவங்க பாக்குறவங்கள பாக்கலையோ, மணமகன் மணமகள் மேடையில பின்னாடி இது இருக்கணும். புரியுமா? புரியாதா? அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. யாருக்கா ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் ஆகும், நாளாக நாக வளர வளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நேரத்து இல்லை. யோக தத்துவங்கள் பர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு நமக்கு என்னைக்கு திருமந்திர திருக்குறள் எல்லாம் தெரியும்? ஒரு சிலர் இன்னைக்கு தெரியும், சில பேர் 2000 3000 வருஷங்களுக்கு சரி ஒரு 2 3 வருஷங்களுக்கு முன்னாடி தெரியும், 20 30 வருஷங்கள கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 2000 3000 வருஷங்களா அது திருமந்திரம்ல இருந்துகிட்டு தானே இருக்கு. ஏன் இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்குது? ஸோ அவேர்னஸ் இல்லை. பார்க்குறோம் படிக்கிறோம், அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். செயல்முறை கொண்டு வாங்க. இந்த திருமந்திரம் இல்லைனாலும் சரி, இன்னும் வரக்கூடிய திருமந்திரங்கள் இந்த கரு உருவாதல் பத்தி இருக்கு. கரு உருவாகிறது எப்படின்னு தெரியாம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது யூஸ் இல்லை. ஏற்கனவே ஒரு கஷ்டம் என்னன்னா, இது தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே. கல்யாணம் பண்ணவங்களுக்கு சொல்றேன், இது தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், இது தெரியாம கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டோமே. இதெல்லாம் குழந்தை பிறக்காத இருக்கவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா ஜாலி ஜாலி, இப்பதான் எனக்கு தெளிவா இருக்கு, இனி நான் அவேர்னஸோட அலர்ட் ஆயிருவேன். ஸோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய தம்பதியருக்கு இந்த கரு உருவாகிறதுனா என்ன, அடுத்து கருவில் வரக்கூடிய குழந்தை பிறப்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லா உபனிஷத்துக்களும் எல்லா இடத்துலையும் இந்த கருத்துக்கள் எல்லாம் மறைவாக பேசப்பட்டுதான் இருக்கு. நமக்கு தான் புரியல. ஸோ நமக்கு நம்ம தாயை நம்ம குழந்தை கருவில் இருக்கும் போதே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்படிதான் நமக்கு அடுத்த பிறவி அமையணும். அது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி தான் வந்திருக்கோம். இந்த கலியுகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த கலியுகத்துல நாம பிறப்பு எடுத்திருக்கோம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய வரம் தெரியுங்களா? என்னன்னா கலியுகத்துல நம்ம நீண்ட ஆயுட்காலத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நாள்லாம் அப்படியே சாதாரணமாலாம் கிடையாது. இப்ப இருக்கிற வயசு நமக்கு 60 70 வயசு இந்த கலியுகத்துல நம்ம வாழ்றோம். மற்ற யுகத்துல எல்லாம் முன்னாடி ஊழின்னு பார்த்திருப்போம். ஊழி காலம். அடுத்த ஊழி காலம் எல்லாம் வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? 80,000 வருஷம் 90,000 வருஷம் வாழணும். மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் ஒரு வீடியோவை நம்மளால பார்க்க முடியல, உடனே ஸ்கிப் பண்ணி தள்ளிட்டு அடுத்து ஓடுறோம். இப்படி ஓடுற நமக்கு வாழ்க்கை எவ்வளவு போர் அடிக்கும். இறைவனை அடையக்கூடிய இடத்துல போயிட்டோம். ஸ்தானி உபனி மந்திரனே சங்க ஸ்மயா புனரனிஷ்ட பிரசங்காத்து. கடவுள்கிட்ட போய் நிக்கிறோம். கடவுளே என்னை இழுத்துக்கோ, பக்கத்துல வந்துட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் தீர்க்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு. ஆனா இருக்கிறது திரேதா யுகம். இன்னும் 90,000 வருஷம் வாழ வேண்டும். எப்பா 90,000 வருஷம் இந்த உலகத்துல நான் வாழணுமா?
அப்ப இன்னொரு உலகம் இருக்கு, கலியுகம் இருக்கு. அங்க போறியா? பூமி உலகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போறியா? கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடலாம். இங்க போயிட்டு நீ அனுபவிக்க வேண்டியதை கரெக்டா அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீ வந்து என் கூட சேர்ந்துக்கலாம். ஐயோ, பூமி உலகமா? அங்க போனா எல்லாம் மறந்து போயிருமே. அந்த பூமியில இருக்கக்கூடியதெல்லாம் என்னால ஈர்க்கக்கூடியது, என்ன கம்ப்ளீட்டா மறக்கடிச்சு செஞ்சிடும். இருந்தாலும் என்னுடைய அனுகிரகம் உனக்கு உண்டு அப்படிங்கிற வரத்தோட வந்தா இங்க அந்த நினைவு வரும். அப்படி வரத்தோட வந்தவங்க தான் நாம எல்லாம். சோ இந்த உலக விஷயங்கள் என்னதான் நம்மளை ஈர்த்தாலும் கூட இந்த ஆத்ம ஞானத்தை கொண்டு நம்ம இந்த கொஞ்ச நாள் வாழக்கூடிய இந்த பிறவிலேயே நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டு போறோம். இங்க அந்த தூய்மைப்படுத்துற காலங்கள்ல திருமந்திரம் குறிப்பிடுறது 7 பிறவி, திருக்குறள் சொல்றது 7 பிறவி, அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதனுடைய கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு? கவலைப்படாத. ஒருவேளை உன்னோட உடம்பு 60-70 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா, உன்னோட கர்மா வந்து கரெக்டான ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னா, உனக்கு அடுத்தடுத்து பிறப்பை கொடுக்குறேன், அடுத்தடுத்து உடம்பு கொடுக்குறேன். அந்த உடம்பும் நீயே பெத்து எடுத்துக்கோ, அதே உன்னோட செல்வமாக நீ வச்சுக்கோ, அதை நீயே பயன்படுத்திக்கோ. வேற என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? கடவுள் வேற எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த உடலோ இந்த மனமோ இது நிலையானதெல்லாம் கிடையாது. இந்த உடல் அழியக்கூடியது. அழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உடம்பு உருவாக்கி போறோம். இதுதான் கீதையிலும் பகவான் கிருஷ்ணரும் சொன்னாரு. அர்ஜுனா, ஆன்மாவை அழிக்க முடியாது, அது கத்தி எடுத்து வெட்ட முடியாது, தண்ணி எடுத்து கரைக்க முடியாது, நெருப்பு எடுத்து எரிக்க முடியாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கவலைப்படாத நண்பா, போய் போட்டு தள்ளு. எதெல்லாம் போட்டு தள்ள சொன்னாரு? பங்காளி எல்லாமா? பங்காளி போல இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் 100 கணக்குல இருக்கு. அதெல்லாம் போட்டு தள்ளு. உனக்கு சப்போர்ட்டுக்கு 5 ஞானேந்திரியங்களும் புத்தியும் உள்ளார இருக்கு. புத்தியே நான் தான், உன்னோட அறிவே நான் தான். புத்தியாக இருக்கக்கூடியது கடவுளாகிய நான் தான் உனக்குள்ளார இருக்கு. தைரியமா போ. எப்பேற்பட்ட கீதை. ஸோ இந்த மாதிரி தத்துவங்கள் வந்து பர்ஃபெக்டா அமைக்கப்பட்டு இருக்கு. சிந்தனையில இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா போட்டு வைங்க. ஏன்னா கருவை ஒளித்தவர் கண்ட நாள் மூவேல். இப்ப நமக்கெல்லாம் இந்த 25 தத்துவங்களை பத்தி படிக்கிறோம்னா நம்மளாம் கருவை ஒளித்தவர்கள். இதை கண்ட நாம 25 தத்துவங்களை கண்டவங்க. நம்மளால மட்டும்தான் சொல்ல முடியும் புருஷ தத்துவத்தை. மற்றவங்க எல்லாம் பொருந்து மற்றும் ஓரார். ஓரார்னா அறியாதவர், அறியவே முடியாதவர், அறிந்து கொள்ளாதவர். மற்றவங்களால் இதெல்லாம் அறிந்துக்க முடியாது. ஞானிகள், கற்றறிந்த ஞானிகள் மட்டும்தான். சர்வமேவ துக்கம் விவேகினக. கற்றறிந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிறப்பு என்பது துன்பம் உடையது அப்படின்னு. ஏன் துன்பம் உடையது? தன்னுடைய புருஷ தத்துவம் என்னன்னு தெரியல. கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய கிறிஸ்டலை பத்தி தெரியல. ஏன்னா அது பக்கத்துல ஏதோ ஒரு பொருள் வந்து அது மேல ஏறி ஒட்டிக்கிச்சு. அது சத்துவம் சொல்றது உண்டு. பதஞ்சலி யோக சூத்திரத்துல வரும். புருஷ சத்துவ சுத்தி சாமிய கைவல்யம் இது. புருஷமும் சத்துவமும் எப்பொழுது தூய்மை அடைக்கிறதோ அப்ப கைவல்யம். அப்ப தன்னுடைய கிறிஸ்டல் இருக்கக்கூடிய அந்த கலர் எப்பொழுது நீங்குதோ, கலர் தானா நீங்க போறது. கிறிஸ்டல் நான் தான் அப்படிங்கிற புரிதல் வந்த உடனே, நான் ஒரு பியூர் புருஷா அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே அது கைவல்யத்துக்கு தயாராகிடுது. அப்பேற்பட்ட புருஷாதான் நமக்குள்ளார இருக்கு. இது கருவுல விழுந்து ஆணோ பெண்ணோ உருவாகுது. உருவானதுக்கு அப்புறம் உடல் எப்படி சார் உருவாகுது? அது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் பார்ப்போம். ஜாதி அந்தர பரிணாம பிரகிருதியா பூராத்து நிமித்தம் அப்பிரயோஜகம் பிரகிருதினாம் வரண பேதஸ்தி ததக சேத்ரிகவத். என்னமோ சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க. யாரோ ஒரு சிலர் உங்ககிட்ட படிச்சிருப்பாங்க சார், பதஞ்சலி சுத்துறாது. நாங்களாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கர்மா வழிபட்ட உடனே அந்த உடம்பு, அந்த ஆத்மா எந்த மாதிரியான உடம்பை எடுக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த இயற்கை தான் முடிவு பண்ணுது. பிரகிருதி இந்த 25 தத்துவங்களும் 24 தத்துவங்களும் முடிவு பண்ணி அதுக்கான தேவையான உடம்பை கொடுத்துருது. ஒரு ஆலமரத்தை விதை முடிவு பண்ணது இதுல ஆலமரம் தான் உருவாகணும் அப்படின்னு. ஆலமரம் அதுக்காக உருவாக்கி கொடுக்குது. அது எப்படியெல்லாம் உருவாகுது? நமக்கு எட்டிய அறிவை கொண்டு ஏற்கனவே நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம். மாமரத்துல எப்படி மாமரம் உருவாகுது, அது எப்படி உருவாக்கி எப்படி நமக்கு மினரல்ஸை கொடுக்குது,
அதை தாண்டி இதெல்லாம் உருவாகக்கூடிய சக்தி எது? பிராண சக்தி அப்படிங்கறதுல நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இந்த 2 திரு மந்திரங்களையும் திருக்குறள்களையும் ஒரு தடவை நம்ம மங்கையர்க்கரசி அம்மாவோட வாய்ஸ்ல கேட்கலாம். அம்மா மங்கையர்க்கரசி அம்மா, திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. இன்புறு காலத்தே இருவர் முன்பூரிய துன்புறு பாச துயர்மனை வானுளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்தே அமைத்தொழிந்தானே. அன்புறு காலத்தே அமைத்தொழிந்தானே. தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள். அம்மா சாரிம்மா, ஸ்லைடு மாத்திட்டேன். சாரி. அம்மா ஸ்கிரீன் வந்துருச்சா? இல்ல, இதுதான் திருக்குறள் தான் இருக்கு. ஏழு பிறப்பும் தீய வைக்கின்றார். எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி இறங்கா பண்புடை மக்கள் பெறின். கருவை ஒழிந்தவர் கண்ட நாள் மூவேள் பொருடன் உடலில் பொருந்துமற்றோரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த துருவம் இரண்டாய் ஓடி விழுந்ததே. துருவம் இரண்டாய் ஓடி விழுந்ததே. தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். திருச்சிற்றம்பலமா, ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுறை. திருச்சிற்றம்பலம். அழகான உச்சரிப்புமா, அழகா. பழிப்பு இறங்கா பண்புடை மக்கள் பெரிய அழகா அந்த பாடும்போதே அதனுடைய அர்த்தம் வர மாதிரியே பாடுறீங்கம்மா. எந்த விதமான பழிப்பும் இறங்காத அப்படிங்கறத அது அழகு. என்ன, ஒரு கரு உருவாகும் போது எந்த விதமான பழிப்பும் அதுல போய் ஒட்டக்கூடாது. ஏன்னா புதுசா போய் குழந்தைய உருவாகும் போது பழிப்பு இருக்கக்கூடாது. அப்பதான் கரு வந்து தூய்மை அடைஞ்சு அந்த கருமையத்துல இருந்தே கருவிலேயே வந்து தூய்மை அடையணும். கருவிலே திருவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சரியாகத்தானே எழுதப்பட்டிருக்கு இல்ல? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா 5 நிமிடங்கள் உங்களை கேட்கலாம். ஏன்னா நானே கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போனா உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி பண்ணப்படாது. ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, திருமணம் ஆகாதற்கு முன்னே